வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். இந்த காணொலி முழுக்க முழுக்க ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான பங்கு வர்த்தகம் தொடர்பான காணொலியாக இருக்கும். புதிதாக பங்குச்சந்தைக்குள்ள வாரவர்களுக்கு மிக முக்கியமான காணொலியாக இருக்கும். பேசிக்காக இந்த சார்ட் என்று சொல்லினோம், பங்குகளோட விலை ஏறுது இறங்குது, அதை எப்படி பார்க்குறது, எந்த சார்ட்டில் பார்க்குறது, அந்த சார்ட்டை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறது, எப்படி நாங்கள் அந்த சார்ட்டில் இருக்கிற விடயங்களை பயன்படுத்துறது என்றது தான் இந்த முழுக்க அடிப்படையிலேருந்து பார்க்க போகிறோம். இது ஒரு காணொலியில் முடிக்க இல்லாது, அடுத்தடுத்த நான் காணொலிகளை போடுவேன் இந்த சார்ட்டை எப்படி பயன்படுத்துகிறேன்றதை. ஓகே, இப்போ காணொலிக்குள்ளே போவோம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட்டுன்னு சொல்லும்போது காமனாகவே வேர்ல்டு வைடாக இந்த கிரிப்டோ கரன்சியோ அல்லது ஸ்டாக்கோ இன்னும் கொமோடிட்டியோ என்னத்துக்குமே ஃபாரெக்ஸோ என்னத்துக்குமே பெரும்பாலான நாங்கள் பயன்படுத்துகிறது ரேடிங் வியூ என்கின்ற ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் அந்த வெப்சைட்டில் இருக்கிற சார்ட்டை தான் பொதுவாக யூஸ் பண்ணிவினோம். அதை விட அது என்னென்னு சொன்னால், அது ஒரு ப்ரைவேட் கம்பெனி அந்த பிளாட்ஃபார்மை கொடுக்குது. அதில் ஃப்ரீ வேர்ஷனும் இருக்குது, பெய்டு வேர்ஷனும் இருக்குது. பெய்டு வேர்ஷன்னு சொல்லும்போது சப்ஸ்கிரிப்ஷன் நாங்கள் பே பண்ணணும் மாதம். அப்படி பே பண்ணும்போது எங்களுக்கு கூடுதலான ஃபீச்சர்ஸை அந்த சார்ட்டில் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது ரியல் டைம் டேட்டாவும் கிடைக்கும். ஃப்ரீ வேர்ஷன் என்று சொன்னால் ஆரம்பத்தில் பங்குச்சந்தைக்கு வாராக்கள் அந்த சார்ட்டை பற்றி பழகிறதுக்கு அந்த ஃப்ரீ வேர்ஷனில் பழகி கொள்ளலாம். இதை தவிர எங்களுடைய புரோக்கர், நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். அது எங்களுடைய புரோக்கர், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நான் காட்டுற இந்த ஸ்க்ரீனில் பாருங்க. இதன் என்னுடைய புரோக்கர் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நான் பாவிக்கிறது உங்களுக்கு பழைய காணொலி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ரேடிங் 212 தான் நான் பயன்படுத்துகிறேன். இந்த சார்ட் இதுலேயுமே நாங்கள் சார்ட் போய் பார்க்கலாம். இந்த சார்ட்டுமே ரேடிங் வியூனுடைய சப்போர்ட்டோட இந்த சார்ட்டை இந்த ப்ரோக்கர் பில்டப் பண்ணிக்கிறோம். இந்த சார்ட்டை விட எங்களுக்கு ரேடிங் வியூவில் இருக்கிற சார்ட் கூட ஃபீச்சர்ஸாக இருக்குது, மாதிரி இலகுவாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதனால தான் பெரும்பாலான நாங்கள் ரேடிங் வியூவில் இருக்கிற சார்ட்டை பாவிக்கிறது. அதில் பாவித்து அதில் எங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணி போட்டு இந்த புரோக்கருடைய அக்கௌண்ட்டில் ஆர்டரை நாங்கள் போடுறது, ஆர்டரை போட்டு வாங்குறது விற்கிறத இந்த புரோக்கருடைய சார்ட்டில் அந்த அவங்களுடைய வெப்சைட்டில் நாங்கள் செய்யலாம். சரி, இப்போ நாங்கள் ரேடிங் வியூ சார்ட் என்ன மாதிரின்றதை பார்ப்போம். நாங்கள் கூகுளில் போயிட்டு ரேடிங் வியூன்னு அடித்தோம்னு சொன்னால் இந்த ரேடிங் வியூடைய வெப்சைட் இங்கே இருக்குது, இதில் இருக்கும். ஸோ அதை நாங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண பிறகு பொதுவாக நாங்கள் இதுக்கு சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணி, அதாவது எங்களை ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு பிறகு நாங்கள் லொக்கின் பண்ணி இதை யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சைன்அப் பண்ணி லொக்கின் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி நீங்கள் லொக்கின் பண்ண பிறகு இப்படித்தான் வரும். வந்த பிறகு நாங்கள் எப்படி சார்ட்டுக்குள்ளே போகிறோன்னு சொன்னால், இதில் இருக்கிற ஏதாவது ஒன்று வரும். இதில் இண்டெக்ஸஸோ அல்லது ஸ்டாக்கோ ஏதோ ஒன்று வரும். நாங்கள் உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால், இங்கே இதில் போயிட்டு நாஸ்டாக் 100 என்றதை கிளிக் பண்ணுவோம். அது ஒரு இண்டெக்ஸை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதுக்கு பிறகு இதில் இருக்குது பாருங்க, சி ஒன் சூப்பர் சார்ட் அல்லது இந்த ஃபுல் சார்ட்ன்ற கூட கிளிக் பண்ணலாம். ஆனால் இதை கிளிக் பண்ணோன்னா அடுத்தடுத்த டேப்பை ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். அப்போ சி ஒன் சூப்பர் சார்ட்ன்றதை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணினோன்னே எங்களுக்கு அந்த சார்ட் எங்களுக்கு இங்கே வந்துடும். சரி, இப்போ இந்த சார்ட்டை எப்படி நாங்கள் பயன்படுத்துறது, இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி பயன்படுத்துறது, இதில் இருக்கிற மெனுஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி பயன்படுத்துகிறன்றதை வடிவாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் நாங்கள் இதான் இந்த சார்ட். இந்த சார்ட்டில் எங்களுக்கு தேவையான ஸ்டாக்கையோ அல்லது கிரிப்டோவையோ அல்லது ஃபாரெக்ஸையோ இது என்னென்னா ஓப்பன் பண்ணி நாங்கள் பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்குக்குரியதை பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு NDX இருக்குது. இது நாஸ்டாக் இண்டஸ்ட்ரியுடைய டிக்கர் சிம்பிள். அதை ஒவ்வொரு இதையுமே டிக்கர்ன்னு சொல்லிவினோம். ஸோ நாங்கள் இதை கிளிக் பண்ணி போட்டு இதில் வேணும்னா நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் டெஸ்லாவினுடைய பங்கை பார்க்க போகிறோம்னு சொன்னோம். இதில் நாங்கள் டெஸ்லாண்டு டைப் பண்ணோம்னு சொன்னால் இங்கே இதில் முன்னுக்கு வெறும் டெஸ்லாண்டு சொல்லி நாங்கள் அதை கிளிக் பண்ணோம். ஸோ அதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் டெஸ்லாவினுடைய சார்ட் எங்களுக்கு இங்கே வந்துடும். இந்த சார்ட்டில் நடுவில் இருக்கிற இந்த சிவப்பு கலர், இந்த பச்சை கலர் எல்லாத்தையுமே ஹேண்டில்ஸ் என்று சொல்லிவிடும். இதுக்கு பிறகு இதில் டிக்கர் சிம்பிள் இருக்குது. இதுக்கு பிறகு இருக்கிறது பாருங்க, இதுக்கு பிறகு இருக்கிறது டைம். அதாவது 1 minute, 5 minutes,
15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 1 ஹவர் 4 ஹவர்னு சொல்லி இருக்குது. இதை நாங்கள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அது என்னென்ன டைம் ஃப்ரேம்னு சொல்லி இதில் காட்டும். இது எங்களுக்கு என்னென்ன டைம் ஃப்ரேமில் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோமோ அதை நாங்கள் செலக்ட் பண்ணி போட்டு, அதாவது இதில் போய் இந்த ஸ்டாரை வந்து கிளிக் பண்ணி விட்டோம்னா ஃபேவரட்ஸாக எடுப்படும். அப்போ அது முன்னுக்கு வந்து இதில் நிற்கும். இதில் நான் வந்து டி என்றதை கிளிக் பண்ணி விடுறோம். டின்னு சொன்னால் டே. அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஹேண்டிலும் ஒரு நாளை குறிக்கும். அதாவது இந்த கேண்டில் கடைசியாக வந்து இந்த கேண்டில் வந்து எஸ்டர்டே கேண்டில், நேற்றையான் கேண்டில். இது வந்து நேற்றைக்கு முதல் நாள், அதாவது 8ஆம் தேதி. இது அதுக்கு முதல் நாள் 7ஆம் தேதி. அப்போ ஒவ்வொரு கேண்டில்ஸும் வந்து ஒவ்வொரு நாளை குறித்து நிற்கும். அதை விட இந்த பச்சை கலர் கேண்டில்ண்டா என்ன, சிவப்பு கலர் கேண்டில் என்று சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலர் கேண்டில் இது இந்த டேட்டில், அதாவது 1ஆம் தேதி அக்டோபரில் ஒரு பச்சை கலர் கேண்டில் வந்திருக்கு. இது இங்கே இருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும், அதாவது இங்கேருந்து மேலே போயிருக்குது, அதனால் க்ரீன். அதாவது விலை இங்கே ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இங்கே போய் முடிஞ்சிருக்குது. அப்போ பச்சை கலர் வந்தால் விலை கூடி இருக்குது, கூடி அண்டு வந்து விலை கூடி முடிஞ்சிருக்குது. சிவப்பு கலர் வந்தால் என்ன அர்த்தம்னு சொன்னால் அடுத்த நாள் இதில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகி கீழே வந்து ரெட்டாக வருதுன்னு சொன்னால் கீழே வருது, ப்ரைஸ் குறைஞ்சி இந்த இடத்த முடிஞ்சுது. அப்போ பச்சை கலர் கேண்டில்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நாள் ப்ரைஸ் மேலே போயிருக்குது என்ற அர்த்தம். சிவப்பு கலர் கேண்டில் என்று சொன்னால் குறிப்பிட்ட நாள் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு என்ற அர்த்தம். அப்போ ஒவ்வொரு நாளும் இங்கே காட்டும்போது எங்களுக்கு பார்க்க தெரியும், பச்சை அண்டா ப்ரைஸ் அண்டு மேலே போயிருக்குது, சிவப்பண்டா ப்ரைஸ் அண்டு கீழே வந்திருக்குன்றது விளங்கும். இதில் பார்த்திங்கன்னா 1 ஹவர்ன்னு இருக்குது. அப்போ 1 ஹவரை கிளிக் பண்ணிவிட்டால் இதில் என்ன சொல்லணும்னு சொன்னால் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஹேண்டிலும் 1 ஹவரை குறித்து நிற்கும். அதே போல் நான் எங்களுக்கு தேவை மாதிரி இப்போ 4 ஹவர்ஸுக்கு விடலாம். 4 ஹவர்ஸ்ன்னு சொன்னால் ஒரு ஹேண்டில் 4 மணித்தியாலத்துக்குரிய ஹேண்டில். 5 மினிட்ஸை விடலாம். 5 மினிட்ஸை விட்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு ஹேண்டிலும் 5 மினிட்ஸுக்குரிய ஹேண்டில். இப்போ நேற்றையான பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இவ்வளவு ஹேண்டிலும் நேற்று உருவான ஹேண்டில், அதாவது நேற்று 6:30 மணித்தியாலம் தான் அந்த மார்க்கெட் நடக்கும். 2:30க்கு தொடங்கி 9 மணிக்கு முடியும். அப்போ 6:30 மணித்தியாலத்துக்குள்ளே இவ்வளவு ஹேண்டிலும் உருவாகியிருக்குது. இவ்வளவு ஒவ்வொரு ஹேண்டில்ஸுமே வந்து 5 மினிட்ஸுக்குரிய ஹேண்டில். ஒரு 5 மினிட்ஸ் தொடங்கி 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கேண்டில் இதில் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொன்னால், இந்த பச்சை கேண்டில் இதில் ஸ்டார்ட் பண்ணுதுன்னா 5 நிமிஷத்தில் இந்த கேண்டில் முடிஞ்சு நிற்கும். அப்போ ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த கேண்டில் உருவாகி கொண்டே இருக்கும். ஸோ இப்படித்தான் இது இந்த டைம் ஃப்ரேம் வந்து இதில் பார்க்குறது. இப்போ நான் வந்து மறுபடியும் அதை டேக்கு விட்டுக்கிறேன். இப்போ அடுத்ததாக என்ன ஆப்ஷன் இதில் இருக்குன்னு சொன்னால், இந்த கேண்டில்ட வடிவம் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் என்னென்னு சொன்னால் இதை நாங்கள் கேண்டில் ஸ்டிக் வடிவிலையும் விடலாம், அல்லது லைன் சார்ட்லேயும் விடலாம். இப்போ லைன் இருக்குது, அந்த லைனை கிளிக் பண்ணி விட்டோம்னா லைன் சார்ட் காட்டும். அதாவது மார்க்கெட்டின் போக்கு காட்டும். மார்க்கெட் ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, அப்படி அந்த லைனின் படி காட்டும். விரும்பினா லைன் சார்ட்டில் நாங்கள் விடலாம். இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு கேண்டில்ஸ் வேணுமெண்டா கேண்டில்ஸில் வந்து கிளிக் பண்ணி விடலாம், அல்லது வேறு ஏதாவது இந்த மாதிரி ஷேப்பில் விட்டுக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஷேப்பில் விடலாம். என்ன மாதிரியான அப்ளை பண்ணுறன்றதை அடுத்தடுத்த காணொளியில் பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.